Hi friends, welcome back to my video. Friends, இன்னைக்கு வந்துட்டு அதிரசம் தான் நான் செய்ய போறேன். அதிரசம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் செய்யிருக்கு. அது பாகு எடுக்கணும். அது கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா தெரிஞ்சா தான் அது செய்ய முடியும். இது எப்படி செய்யிறதுன்னு நான் காட்டுறேன். Friends பாருங்க, இப்போ வந்து அதிரசத்துக்கு நான் வந்து தண்ணியில வந்து 1 hour வந்து பச்சரிசி ஊற வச்சிருக்கேன். மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பவுலில் வந்துட்டு நான் வந்து 3 பவுல் அளவு அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ 2 hour ஆச்சு. நல்லா ஊறி இருக்க ரைஸு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு இங்கே நான் வந்து ஒரு டவல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே நல்லா காய போட்டுடலாம் ரைஸை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை வடி கட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸை வந்து இது மேலே எப்படி தூக்கி விட்டுடலாம். இப்போது ரைஸ் காய வைக்கணுன்னதுமே நீங்கள் போய் எடுத்துகிட்டு போய் அங்கே வெயிலெல்லாம் நீங்கள் காய போடாதீங்க. ஃபேன் கீழே வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா ரைஸையும் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்த ரைஸையும் நான் இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டுட்டேன், டவலில் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, நல்லா ஃபேன் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காய விடணும். காஞ்சதுமே நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸில் நம்ம இப்படி பிடிச்சா கொஞ்சம் நம்ம கையில் இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ வந்து இது காயலை, காஞ்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் வந்துட்டு நல்லா காஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா இந்த மாதிரி நம்ம கையில் கொஞ்சம் ஒட்டிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஈரப்பதம் ரைஸில் இருக்கணும். இப்போ ஃபேன் கீழவே நீங்கள் ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப காஞ்சி போயிடக்கூடாது. அதிரசம் வந்து ரொம்ப முத்தி போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாருங்கள், கையில் ஒட்டிக்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஒரு 5 ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன ஜாரில் போட்டு நான் இது ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடுறேன். இது கூட கொஞ்சமாக ரைஸை சேர்த்து நான் வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். போட்டாச்சு. இப்போது ரைஸை கொஞ்சம் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா கிரைண்ட் ஆகும். இப்போ வந்து இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணது இது ஏலக்காய் சுக்கெல்லாம் போட்டு இது வந்து நம்ம செழிச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த ரைஸ் வந்து நான் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஈரப்பதம் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதில் அந்த துணியிலே கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது செழிச்சிட்டு இங்கே இருக்கிற மொத்தம் ரைஸ் வந்து நான் பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு மொத்தமாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்ட்டுன்னு பவுடர் பண்ணி சளிச்சிட்ட பேர் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாமே நான் வந்து சளிச்சு எடுத்துட்டேன் மாவு. இப்போ வந்துட்டு இது ஈரப்பதம் போகாமல் நீங்கள் இந்த மாதிரி கையில் அமுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா காற்று பட்டுச்சுன்னா இதில் இருக்கிற இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் போயிடும். இப்படி வச்சுக்கலாம். இந்த பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகிடும்னு சொல்லிவிட்டு வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்கள் வெல்லம் வாங்குறப்போ வந்து பாகு வெல்லம் கொடுங்கன்னு கேட்டே வாங்குங்க. பாகு வெல்லம் தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அச்சு வெல்லம் வாங்கினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். இப்போ வந்து இது வந்து நல்ல ஒரு பாகு எடுக்கணும். நம்ம எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த வெள்ளைப்பாகு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, அதிரசம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையிலையும் ஈஸியான ஸ்நாக்ஸ் என்னென்னா அதிரசம் செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் பயப்படாமல் நீங்கள் செய்யலாம். இப்போ வந்துட்டு இது எவ்வளோ நான் எடுத்திருக்கேன்னு சொன்னால், இந்த பவுலுக்கு வந்துட்டு நான் 2.5 பவுல் அளவு அரிசி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து 2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் கரைச்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து பாகு நம்ம காய்ச்சிக்கணும். பாகு ரெடியானதுமே நான் உங்களுக்கு எப்படி பாகு கரெக்டாக செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கைவிடாத கிளறினே இருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு நுர வருது. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு காய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இதில் இந்த கொஞ்சம் எடுத்து நான் இந்த தண்ணியில் விடுறேன். நீங்கள் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள். இது வந்து தண்ணியெல்லாம் இப்படி ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா ஒட்டின்னு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போ இது வந்து பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், தண்ணியில் நமக்கு ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி சிலவங்க வந்துட்டு உண்டை பிடிப்பாங்க, நல்லா உண்டையாக செஞ்சுக்குவாங்க. அது வந்து ரொம்ப முத்தின பதம் ஆகிடும். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி செய்யலை. பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது நமக்கு. ஏன்னா அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் பாகுத்தான் நமக்கு எடுக்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து இது கரெக்டாகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன், இதில் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கிளறிக்கலாம். இன்னுமே மாவு போடணும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டா உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றே கஷ்டம் இல்லை. பாகு மட்டும் பார்க்க தெரிஞ்சால் போதும் இதுக்கு. மற்றபடி எல்லாமே ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆனில் இருந்து என்ன ஆகும்னா சக்கரை பாகு திரும்பவுமே கொஞ்சம் டைட் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாகவே நான் போட்டுட்டேன். இது செய்கிறப்ப 2 பேர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. ஏன்னா இது வீடியோ வந்து நான் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். கையில் ஒரு கையில் மொபைலு, இன்னொரு கையில் கிளறிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு மொத்தமாக காமிக்க முடியறதில்ல. பாருங்கள், அப்போ கூட இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே சுடுற மாதிரி இருந்தால் இதில் கொஞ்சம் இன்னும் மாவு நீங்கள் சேர்த்துக்கணும். நாளைக்கு சுடுற மாதிரி இருந்தால் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இது இப்போ வாட்டரியாக இருக்குது. நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல டைட்டான ஒரு ஃபார்முலா இருக்கும். இது கரெக்டாக நம்ம இது பிடிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாவு இருக்க டைட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றே பயப்பட தேவையில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டேன். வச்சு ஒரு 5 நிமிஷத்தான் ஆச்சு. எவ்வளோ டைட் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து இது நம்ம மூடி வச்சிடலாம். இதை வந்து மூடி வைக்கிறதுக்கு முன்னே கொஞ்சமாக நம்ம வந்து இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இது வந்து மாவு வந்து மேலே காயாமல் இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ட்ரை ஆகிடும் மேலே மாவு. ஸோ அதனால தான் நெய் இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். சூடாக இருக்குது. இப்போ வந்து இது மூடி வச்சிடுறேன். நாளைக்கு நான் வந்து சுடுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நேற்று நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்துட்டு நான் அதிரசத்தை சுட போகிறேன். சுட்டுட்ட பேர் அது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வச்ச மாவு வந்து இப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இப்படி கையில் இப்படி எடுத்தால் இந்த மாதிரி நமக்கு உருட்டாக வரணும் பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக நல்லா வருது பாருங்கள் மாவு. இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் நேற்றே செஞ்சுட்டு நேற்றே சுடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வருது. இப்போ நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சின்னுக்குது. இப்போ நம்ம இந்த பக்கம் இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு உண்டை பிடிச்சி, நான் வந்து ஒரு சின்ன வாழை இலை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எண்ணெய் தடவிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த திக்னஸில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த திக்னஸில் இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்துச்சுனாக்கா தீஞ்சு போயிடும். நம்ம எண்ணெயில் விடலாம். போட்டதுமே அது தானாக மேலே ஏங்கிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து மெதுவாக இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாகு கரெக்டாக பார்த்தீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாகு எடுக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் நேற்று காமிச்ச மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா
வெள்ளைப்பாகுன்னே கேட்டு வெல்லம் பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. அப்புறம் வந்து மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது அந்த எக்ஸஸ் ஆயில் என்ன இருக்கோ அது உங்களுக்கு வெளியே வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி கையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. சிலது வந்துட்டு ஹோல்ஸாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எடுத்து எண்ணெயில் விடுங்க. இப்போ கரண்டி போடக்கூடாது. கொஞ்சம் அது மேலே ஏஞ்சி வரப்போ நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதிரசம் சூப்பராக செஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு அதிரசம். பாருங்கள், வெளியெல்லாம் கிறிஸ்பியாக, உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக ஹோலாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து எப்போவுமே குக் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எங்கள் மம்மி பப்பா அப்புறம் தங்கச்சி அக்கா சுனந்தாக்காலாம் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட இது கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என்னோட தங்கச்சி. அவங்க தங்கச்சிக்கு ஹஸ்பண்டோட அம்மா சுனந்தாக்கா மாமியார். இவங்க வந்து எங்கள் மம்மி, அவர் எங்கள் பப்பா. இப்போ இவங்களுக்கு நம்ம அதிரசம் கொடுத்து பார்க்கலாம். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க என்ன சொல்ல போகிறான்னு கேட்கலாம். இதான் கேட்கணும். மொத்தத்தில் அதிரசம்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். சின்ன எங்கே வருது பார்க்கலாம். நல்லாண்ணா, சூப்பர். நல்லா இருந்தாக்கா? நல்லா இருக்கு. நல்லா மாமி, சூப்பர். நல்லா நல்லா இருந்தது. எப்படி கொஞ்சம் பார்க்கலாம். வெள்ளம் இதெல்லாம் நல்லா தான் போட்டிருக்கு. கரெக்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் சொல்லினேங்கிறாங்க. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லாக்கா? சூப்பர். நல்லா இருக்கு.